ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தேன். வேதத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சேன். நான் திரும்ப சீர்படுத்துவேன். பின்பு நீ நீதி அத சத்தமா வாசிங்க. நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கைகளை உயர்த்தி faithful city, faithful city, சத்திய நகரம். சத்திய நகரம்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? இவனை நம்பலாம். ஆண்டவர் அப்படி ஒரு பெயரை எனக்கு தர விரும்புறார், உங்களுக்கு தர விரும்புறார். ஆனா இதே யாக்கோபை குறித்து, இதே ஜனத்தை குறித்து 48வது அதிகாரம் 48 அதிகாரம் நினைக்கிறேன். நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். நீ பிறந்தது முதல்ல மீறுகிறாய். ஆனா உன் பிரச்சனையோடு நீ ஏன்ட்ட வா, வழக்காடுவோம், வா வா, உன் நியாயத்தை சொல், நான் சொல்றேன் இப்படி இப்படி. எஸ் ஆண்டவரே, நீங்கள் மனந்தொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள். நீ ஆமா ஆண்டவரே, எஸ் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. உன் பேர் என்ன? நான் யாக்கோபு, நான் தந்திரக்காரன், எங்க அண்ணனை ஏமாத்தினவன். நான் யாரு? எங்க அப்பாவை ஏமாத்தினேன். இதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் உன்னை எப்படி மாத்தி வந்திருப்பேன்? ஃபெய்த்ஃபுல் சிட்டி அப்படின்னு என்ன? இவனை நம்பலாம், இவளை நம்பலாம், இவனை நம்பலாம். சுத்திகரிக்கப்பட்டவனை பரலோகம் நம்பும். சுத்திகரிக்கப்படணும். யார் அனுப்பும், யார் போவாய், நமது காரியமானதோ. ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்ற, நான் போறேன், நான் போறேன்னு சொன்னது கர்த்தர் வார்த்தையை கொடுத்து விடுறான். நம்புறார், அவனை நம்புறார். அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்ட யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட போது, யோசுவாவே இதோ வைக்கப்பட்ட கல், அவன் நம்புறாரு. சொல்றார், இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, சுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் நிக்கிறவர்களுக்குள்ளே உனக்கு நான் ஒரு இடத்தை வைக்கிறேன். நம்புறார் கர்த்தர், நம்புறார். சுத்திகரிக்கப்பட்டவன நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். எத்தனை யசூரன் என்று அழைத்தவர் உன்னையும் என்னையும் நீதிபுரம் என்றும் சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் சுத்திகரிக்கப்பட்ட போது நம்பினதுனாலதான் நாங்க மூத்த குமாரன் போய் ரெக்கமெண்ட் பண்றார், பேசுறார். அவன் மரித்தான், இப்பொழுது உயிர் தெழுந்தான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். நம்புறாரு, நம்புறாரு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும். நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும்.